தற்போதைய அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை இரவு டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்ற நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தனது சுற்றுப்பயணத்தை மாற்று தேதியில் வைத்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் விசாரிக்கும் பொழுது அவர் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லி பொறுத்த வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு குரலினை செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் நேரடியாக சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போல பல டேட்டாஸ்களை அவர் கொண்டு சென்றதாக தெரிகிறது. டெல்லியின் இதன் மூலமாக அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்று அமித்ஷா உள்ளிட்டோரிடம் அவர் எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக வட்டாரத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது அண்மையில்தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்தில் 2026 சதுரங்க அந்த தேர்தலில் அதிமுகவினுடைய நிலை என்ன என்பது குறித்தும் டெல்லி இயக்குகிறது என திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அதே வேளையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கான முயற்சியை இப்போது பாஜக கையில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? ராம்குமார், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்ப்பதற்கோ அல்லது அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கோ அந்த எண்ணம் இல்லை என்பதுதான் தற்போது வரை நமக்கு கிடைத்த தகவலாக இருக்கிறது. என்றால் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையில் தான் அவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் என்பது இருக்கிறது. ஏனென்றால் விஜய் ஒரு மிக எழுச்சியான ஒரு பயணத்தை தொடங்கி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டியிருக்கிறார். அது தமிழக கட்சிகளிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அவருக்கான வரவேற்பு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் ஒரு ஆப்ஷன் என்பது இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவர்களுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒன்றிணைவதற்கான அந்த வாய்ப்புகளும் குறைவு என்றுதான் பார்க்கப்படுகிறது. டெல்லி சென்று இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி தரப்பு திட்டவட்டமாக அவர்கள் யாரையும் இணைக்க முடியாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு வருவார்கள் என்றுதான் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.